சென்னையில் ஐடி எம்ப்ளாயி 2 நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டாருங்க. அவர் சூசைட் நோட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, தனக்கு காதில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காரு காதில் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே டினிட்டஸோடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுங்க. டினிட்டஸ் அப்படின்னா காதில் கரைச்சல் சவுண்டு வர்றது, கொயின்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது எதனால் வருதுங்க அப்படின்னா, நம்மளுடைய நெக்கை நம்ம எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அங்கே நர்வ் கம்ப்ரஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த தொந்தரவு பாப்பப் ஆகுதுங்க. யாரெல்லாம் லேப்டாப் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஃபோன் யூசர்ஸ், 2 வீலர் டிரைவிங் பண்ணுறாங்க, கீழே படுத்துட்டு டிவி பார்க்குறது, லேப்டாப்பை வந்துட்டு லேப்பில் தொடையில் வச்சுட்டு தலையை ஃபார்வர்டில் மூவ் பண்ணி லேப்டாப்பை வந்துட்டு பார்த்துக்கிட்டே ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி நம்ம கழுத்து பகுதியை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனை நம்ம ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு கழுத்தை பாதிக்குங்க. ஸோ இப்போ இந்த போஸ்டரை நம்ம கரெக்ஷன் பண்ணாமல் நம்ம தொந்தரவுலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியாது. ஸோ லேப்டாப் ஆக்சஸ் பண்ணுற போது லேப்டாப் நம்மளுடைய செஸ்ட் லெவலில் நம்ம வச்சுக்கணும். படுத்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஃபோன் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நெக்கில் வரக்கூடிய ஹர்ட்டை வந்துட்டு குறைக்க முடியும். யோக சிகிச்சையில் இதை நம்ம நெக்கை ஹர்ட் கொடுத்ததை வந்துட்டு ரிமூவ் பண்ணி அந்த ஹர்ட்டை ரிமூவ் பண்ணலாம். பாருங்களேன், காது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே, inhale through nose, look up, chant im, look down, im, inhale, chant im, im, ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை பண்ணும்போது டீப்பாக இன்ஹேல் எடுக்கணும், லாங்காக இம் சாண்டிங் கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்லோவாக நம்ம தலையை தூக்கணும், ஸ்லோவாக தலையை கீழே இறக்கணும். இந்த ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நம்ம டெய்லி காலையில் ஒரு 6 தடவை, சாயந்தரம் ஒரு 6 தடவை பண்ணும்போது த்ரூ அவுட் த டே நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நாம் நெக்குக்கு ஏதாவது ஹர்ட் கொடுத்துருந்தோம்னா அந்த ஹர்ட்டை ரிமூவ் பண்ணிடலாங்க. அந்த ஹம்மிங் நம்ம ரெகுலராக கொடுக்குற போது நம்ம மன உளைச்சலுக்குள்ளே போகாமல் நம்மளுடைய மைண்டை திருப்பி நம்ம நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்.